ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோயிலில் ஒரு சைத்தன்ய மூர்த்தியாக இரு புருவங்களுக்கு மத்தியில் வீற்றிருக்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆன்மீக அலங்காரம் செய்து கொள்வதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் நினைவில் இருப்பதன் மூலம் சத்குருவின் பார்வையில் இருக்கின்ற ஆத்மா. எனக்கு இப்போது குரு திசை நடைபெறுவதால் நான் முன்னேறும் கலையில் இருக்கின்ற ஆத்மா. நான் நிரந்தர நினைவில் இருப்பதற்கு வாயில் கூழாங்கல்லை போட்டுக் கொள்கின்ற ஆத்மா. தேகம் உட்பட அனைத்தை மறந்து நான் ஆத்மா, பரமாத்மாவின் குழந்தை என்ற பயிற்சி செய்கின்ற ஆத்மா. நான் யோக பலத்தினால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்கின்ற ஆத்மா. இந்த நேரத்தில் எல்லையற்ற தந்தையின் மூலம் எல்லையற்ற திசை, குரு திசை எனக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் சத்தியமான தந்தையின் மூலமாக நரனிலிருந்து நாராயணனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலம் குரு திசை பெற்று ஜீவன் முக்தி அடைகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து சஞ்சீவனி மூலிகையை பெறுகின்ற ஆத்மா. நான் அனுமானாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து அனைத்து சத்தியமான விஷயங்களையும் பெறுகின்ற ஆத்மா. நான் ஞானத்தின் மூலம் சத்கதியை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக ராவணனிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கின்ற ஆத்மா. நான் ராவணனின் மீது வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் இப்போது கிருஷ்ணபுரி செல்வதற்காக முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மன்மனாபவ நிலையில் இருக்கின்ற ஆத்மா. நான் முந்தைய கல்பத்தை போன்று படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் குழந்தையாக ஆகி தூய்மைக்கான உறுதிமொழியை எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக வைகுண்டத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் மாயையிடம் யோக பலத்தின் மூலமாக யுத்தம் செய்கின்ற ஆத்மா. நான் ஞானத்தின் மூலம் மூன்றாவது கண்ணை பெறுகின்ற ஆத்மா. நான் திரிகாலதரிசியாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக பிராமணனாகி ருத்ர ஞான யஜ்யத்தை படைத்திருக்கின்ற ஆத்மா. நான் பபுல்நாத் தந்தை மூலமாக முள்ளிலிருந்து மலராக ஆகின்ற ஆத்மா. நான் நாயகனாகிய தந்தையை அதிகமாக நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் நாயகன் மூலமாக பட்டத்தை
ராணியாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக உலக ராஜ்யத்திற்கான ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் இப்போது 3 தந்தையை அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் வாயினால் எதுவும் பேசாமல் நினைவில் இருக்கின்ற ஆத்மா. வாயில் குளங்கற்களை போட்டுக்கொண்டு கோபத்தை அழித்து விடுகின்ற ஆத்மா. நான் இந்த துக்கதாமத்தை மறந்து புதிய உலகை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் செய்த தூய்மைக்கான உறுதிமொழியில் உறுதியாக இருக்கின்ற ஆத்மா. நான் நிராகார ஸ்திதி அபியாசத்தின் மூலம் நான் என்பதை முடித்துவிடக்கூடிய நிரகங்காரி ஆத்மா. நான் தேக அபிமானத்திலிருந்து அப்பால் செல்வதற்காக நான் என்பதை முடித்து விடுகின்ற ஆத்மா. நான் என்பதை முடித்துவிட்டு தந்தைக்கு அன்பானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு நிரந்தர நிராகாரி ஸ்திதியில் நிலைத்திருந்து சாக்காரத்தில் வருகின்ற ஆத்மா. நான் நிராகாரி ஸ்திதியை இயற்கையானதாக இயல்பாக ஆக்கிக்கொண்டு நிரகங்காரியாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் அபபவித்திரத்தாவின் விதையையும் கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் கனவில் கூட எப்போது அபபவித்திரத்தாவின் அம்சம் மாத்திரம் இல்லாமல் இருக்கும் உண்மையான பிராமணனாக இருக்கின்ற ஆத்மா. நான் பிராணம் போனாலும் தர்மம் போகக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்ற ஆத்மா. நான் தாரணைக்காக எதையும் சகித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தூய்மைக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்கின்ற ஆத்மா. நான் தூய்மைக்காக எதை வேண்டுமானாலும் எதிர்கொள்கின்ற ஆத்மா. நான் சம்பூர்ண தூய்மைக்காக தைரியம் வைக்கின்ற ஆத்மா. நான் நினைவில் முழு கவனம் செலுத்தி மாயையின் பிரவேசத்திலிருந்து விடுபட்டிருக்கின்ற ஆத்மா. நான் நினைவின் மூலமாக தேகி அபிமானியாக ஆகின்ற ஆத்மா. நான் இந்த நாடக சக்கரத்தை எவ்வாறு சுழல்கிறது என்பதை புரிந்திருக்கின்ற ஆத்மா. நான் சத்தியமான தந்தையிடமிருந்து சத்திய நாராயணனின் கதையை கேட்கின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அதை நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி முக்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய
பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.